ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ராமர் தண்டகாரண்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிற பருவத்தை நம்ம ஆரண்ய காண்டம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம போன ஆடியோவோட நம்ம அயோத்தியா காண்டத்தை முடிச்சுண்டு இப்போ ஆரண்ய காண்டத்துக்குள்ளே வரும். ஆரண்ய காண்டத்தில் தண்டகாரண்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார் ராமர். அங்கே முனிவர்களுடைய ஆசிரமங்கள் இருக்கிற பகுதியை அடையிறார். எல்லா உயிரினங்களுக்கும் நலமோடு திகழறத தங்கள் நலன்னு கருதுகிற முனிவர்கள் எல்லாருமே ராம லக்ஷ்மண சீத்தை எல்லாரையும் மகிழ்வோடு வரவேற்கிறாங்க. ரகுகுல திலக்கமே நெறி தவறாமல் வாழறவாளை பாதுகாக்கிறவன் அரசன், அவளுக்கு அடைக்கலம் தர்றவனும் அவன்தான். நல்லவாளுக்கு பாதுகாப்பு அளித்து மேன்மை பெற்றிருக்கிற செங்கோலை கையில் வச்சுண்டு ஆட்சி செலுத்துகிற மன்னர்கள் பெரும் மரியாதைக்குரியவா. இந்திரனின் ஒரு அம்சம் அவாக்கிட்ட இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் அரசன் எல்லா உயர்வுகளுக்கும் உரியவனாராம். காட்டில் வாழறவாளுக்கும் சரி, நாட்டில் வசிக்கிறவாளுக்கும் சரி, அரசன் தான் பாதுகாப்பாளன்ற முறையில் எங்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கிறது நீ தான். உன்னுடைய குடிமக்களான எங்களை ஒரு தாய் தன்னுடைய கருவை பாதுகாக்கிறது போல் நீ பாதுகாப்பேன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அப்படின்னு ராம லக்ஷ்மண சீதையை அந்த முனிவர்கள்லாம் உபசரிக்கிறாங்க. பொழுது விடியறது. அவாக்கிட்டேருந்து விடை பெற்றுண்டு லக்ஷ்மணன் சீதை இவாளோட ராமர் அங்கேருந்து புறப்படுறார். காட்டினுள்ள வெகு தூரம் போகிறார். அப்போது ரொம்ப பயங்கரமான உருவம் படைச்ச ஒரு அரக்கன் அவள் எதிர போய் நிற்கிறார். அவளை தாக்குறார். மனுஷாலையெல்லாம் அழிக்கிற காலனை போல் விளங்கின அவன் பெருங்கோபத்தோடு அவள் மேலே பாயறான். தன்னுடைய கைகளில் சீத்தையை தூக்கிண்டு ராம லக்ஷ்மணனை பார்த்து தலையில் சடமுடி, உடலில் மர உரி, ஆனால் கூடவே ஒரு மனைவி, கையில் ஆயுதம். நீங்கள் துறவிகளானால் ஒரு பெண் உங்களோட இருக்கிறது எப்படி? துறவுக்கே இழிவு தேடி தரக்கூடிய 2 பாவ பெருவிகள் இல்லையா நீங்கள்? என் பெயர் விராதன். முனிவர்களுடைய மாம்சமே எனக்கு உணவு. உங்கள் 2 பேருடைய ரத்தத்தை குடித்து இந்த பெண்ணை என் மனைவி ஆக்கிக்க போகிறேன்னு பயங்கரமான குரலில் அந்த விராதன் உறக்க சொல்கிறார். இந்த விராதன் கையில் சீத்தை சிக்கிக்கிறாங்க. புயலில் சிக்கின வாழைமரம் போல் தவிக்கிறாங்க. தன்னுடைய மடியின் மேலே சீதையை போட்டுண்டு பயங்கரமாக சிரிக்கிறார் அந்த விராதன். அவரை பார்த்து ராமர் லக்ஷ்மணன் கிட்ட, ஜனக மன்னரின் மகளுக்கு நேர்ந்துள்ள கதியை பார்த்தியா? தான் மகனுக்கு அரிசோர்மையை பெற்றதோடு திருப்தி அடையாத கைகேயி என்னன்னா காட்டுக்கு அனுப்பியதன் நோக்கம் இப்போ நிறைவேறெடுத்து பார்த்தியா? அந்த நம்ம தாயாரனுடைய ஆசை பூர்த்தி ஆகிடுத்து. ராஜ்யத்தை இழந்ததை விட, தந்தையை பறி கொடுத்ததை விட எனக்கு அதிக துன்பம் அளிக்கிறது என் மனைவியை மாற்றான் ஒருத்தன் தொட்டுட்டான்ற இந்த காட்சி தான் ரொம்ப வருந்துறார் ராமர். கண்கலங்கி நிற்கிற ராமரை பார்த்து லக்ஷ்மணன், இந்திரன் போல சகல ஜீவராசிகளுக்கும் தலைவனான தாங்களா இப்படி ஒரு அனாதையை போல என்னை போன்ற ஒரு பணியாளிகள்கிட்ட துக்கிச்சு பேசுறது? இன்றைக்கி இந்த பூமி இந்த அரக்கன் விராதனின் ரத்தத்தினுடைய குடிக்க போகிறது. வஜ்ராயுதத்தை ஏவர தேவனை போல இந்த விராதன் மேலே நான் ஆயுதம் எதிர்த்து தொடுக்க போகிறேன். சுழற்றி அடிச்சுட்டு அவன் பூமியில் விழுப்போகிற காட்சியை நீங்கள் பாருங்கன்னு கோபத்தோடு சொல்கிறார். அந்த காடு முழுவதும் கேட்கக்கூடிய குரலில் விராதன், நீங்கள் 2 பேரும் யாருன்னு கேட்குறார். வனத்துக்கு வந்துள்ள சத்திரியர்களான நாங்கள் இந்த தண்டக வனத்தில் உலாவற நீ யாருன்னு சொல்லி ராமர் கேட்குறார். விராதன் சொல்கிறார், மன்னனே கேட்டுக்கோ, என் தந்தையின் பெயர் ஜவன், தாயின் பெயர் சதஹரத்தை. அரக்கர்களிடையே விராதன்னு அழைக்கப்படுறவன் நான். ஆயுதங்களால் வெல்லப்படாத தன்மையை தவத்தின் மூலமாக பிரம்மா கிட்டேருந்து வரமா நான் பெற்றிருக்கேன். இந்த பெண்ணை என்கிட்ட விட்டுட்டு நீங்கள் ஓடிட்டாக்கா உங்களை நான் உயிரோடு விட்டுடுவேன்னு சொல்கிறார். நீ மரணத்தை வழி அழைச்சுன்னு இருக்க, நீ என்கிட்டேருந்து உயிரோட தப்ப போகிறது இல்லைன்னு ராமர் அவன்கிட்ட எச்சரிக்கிறார். விராதன் மேலே அம்புகளை எழியறார். விராதன் உடலில் பாஞ்சது ரத்தம் தோஞ்சவனா அந்த அம்புகள் தரையில் விழுறது. கோபம் அடைகிற விராதன் சீத்தையை தரையில் இழுத்துட்டு ராமலக்ஷ்மணாலை நோக்கி கோபத்தோடு பாயிறார். ராமலக்ஷ்மணார் எய்த அம்புகளும் விராதன் உடலில் தைக்கிறது. மீண்டும் கூட விழுந்தவாறே இருக்குது. கையில் சூளத்தை ஏந்தியபடி ராமலக்ஷ்மணா அவள் மேலே பாயிறார். அந்த விராதன் ராமர் விடுத்த பானம் அவருடைய சூளத்தை உடைச்சுடுத்து. தங்களுடைய வாட்களை உருவி ராமரும் லக்ஷ்மணனும் அவனை தாக்குறாங்க. தங்களுடைய 2 கைகளால் அவனை தூக்கி தன் தோள் மேலே வச்சுட்டு காட்டு பாதையில் ஓடுறாங்க. இந்த காட்சியை பார்த்த சீதை, அரக்கனே என்னை தூக்கின்னு போயிடு, என்னை காட்டு விலங்குகளுக்கு இரையாக்கிடு, ஆனால் இவா 2 பேரையும் விட்டுடுவோன்னு கதறாங்க. இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.